எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இந்த ரேப்பிடோ நெறைய இந்த மாரி டெலிவரிலாம் வரவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம். ஓகே. யாருக்குமே கரெக்டான டெலிவரிலேருந்து எதுவுமே ஆனா ஆட்டோல போனா ரொம்ப சேஃப் எல்லாமே. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாமே இந்த பைக், டூ வீலர், ரேப்பிடோ இதெல்லாம் போடுறாங்க. ஸோ, அதனால ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சுத்தமா வருமானமே கம்மி. ஏன்னா, ஓகே. இங்க இருக்கிறவங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் ஸ்டார்ட்டிங் ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய இதுவே ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ, இதனால இவர் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. ஸோ, இத அவர் ஃபர்ஸ்ட்டு எடுக்கணுன்றது என்னுடைய இது. காரு எல்லாமே இதெல்லாம் தான் சொல்றேன். 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு நம்ம இதுல. ஓகே. ஸோ, இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் இது பண்ணணும். பண்ணிட்டு இந்த ரேப்பிடோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா சேஃப் இல்ல மக்களுக்கு. அவ்வளவா திடீர்னு விழுறாங்க, என்னென்னவோ நடக்குது. டிராஃபிக் சிக்னல்ஸ் ஒபே பண்ண மாட்றாங்க. நெறைய இதெல்லாம் இருக்கு. ஸோ, ஓகே. அதனால போனா அவங்களுக்கும் சேஃப். ஏன்னா, அவங்களுடைய குழந்தை குட்டிங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் படிக்கிற ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இது பண்றாங்க. ஸோ, இதனால அவங்க ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ, இதனால அவர் வந்து அரசியல் இதுல அவர் ஃபர்ஸ்ட்டு இத ஒரு இதுவா பார்த்து கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றது என்னுடைய கருத்து.